அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களுடைய தாயகத்திலிருந்து தாய உதவியாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் அண்ணா, அன்பர்களுக்கு முன்னேற வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நிறைய நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். முதலில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான முறுகல் நிலை எவ்வாறு இருக்கின்றது, ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் என்ன நிலைமை என்பதை பார்ப்போம். இனி இந்தோனேஷியா, கொலம்பியா இரண்டு நாடுகளிலும் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பாக அதனுடைய மேலதிக தகவல்களையும் கொண்டு வர இருக்கின்றோம். இனி இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதை தட்டி கேட்க யாருமே இல்லாத நிலையில் இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. லெபனான், சவுத் லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றதை கடந்த 5-6 நாட்களுக்கு முன்னதாகவே பாரிய தாக்குதல் நடத்தி அங்கே 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சவுத் லெபனானில் என்ற அந்த செய்திகள் கூட பார்க்க இருக்கின்றோம். நேரம் இருந்தால் நாங்கள் சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு முறுகல் நிலை, அதாவது இணை ரோந்து செய்கின்ற செயல்பாடுகள் கொஞ்சம் குறைக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வருகின்றது. அந்த விடயங்களையும் பார்ப்போம். முதலில் நாங்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது MOU என்று சொல்வார்கள், 14 அம்சம் கொண்ட அந்த ஒப்பந்தம் அவசரமாக கையொப்பமிட்டார்கள். ஆனால் குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த மட்டும் வெள்ளிக்கிழமை கையொப்பமிட வேண்டிய அமெரிக்கா அது புதன்கிழமையே கையொப்பமிட்டார்கள். ஆனால் அது அந்த 14 அம்சமே முழுவதுமே ஈரானுக்கு சாதகமான ஒரு அம்சமாக இருக்கின்றது என்று பல ஆய்வாளர்கள், பல புத்திஜீவிகள் உடனடியாகவே இந்த தகவல் வெளிவந்தது. மெதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளிவந்து விட்டது. குறிப்பாக ஒப்பந்தத்தை முறியடித்து விட்டார்கள். அந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஓமானுக்கு அருகே பயணித்து கொண்டு போ அப்படி என்று சொன்னால் தாங்கள் அதை தவிர்த்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் உடனடியாக ஈரான் பதிலடி கொடுத்து தாக்குதலை நடத்தியது. அத்தோடு தொடர்ந்து நான் நினைக்கிறேன் 10 நாள் சின்ன தாக்குதல் நடைபெற்றது. இப்பொழுது கடந்த 5-6 நாட்களாக பெரிதாக தாக்குதல்கள் நடைபெறவில்லை, ஆனால் அங்கே ஓய்ந்திருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் இப்பொழுது வாய்ப்பேச்சு தான் 2 தரப்பினரிலும் வந்து கொண்டிருக்கின்றது. 2 தரப்பு என்று சொல்லும்பொழுது அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் கூறினார், முதலில் இழப்பீடு வேண்டுமென்றதை கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். ஈரான் தங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் கொன்றவர்களே என்று அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார்கள், ஈரானுடைய மனித குலத்தையே அழித்தொழிப்போம் என்றார்கள். பிறகு அவர்களை கற்காலத்துக்கு கொண்டு போவோம் என்றார்கள். அப்படி எவ்வளவு எல்லாம் நடந்த இடத்தில் அவர்களிடம் இப்பொழுது அங்கங்கெல்லாம் கொண்டே குண்டுகளை போட்டதனால் குண்டுகளும் அவர்களிடம் போடுவதற்கு இனி குறைந்து விட்டது என்று கூட செய்திகள் வருகின்றது. ஆக மொத்தத்தில் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்ப்போமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார், அவருக்கு ஏனென்றால் 2 தரப்புக்கும் இடையில் நேரடியாக பேச்சுவார்த்தை இல்லை, 3ஆம் தரப்பினரோடாக சில தகவல்கள் பரிமாறப்படுகின்ற என்ற செய்திகள் தான் வருகின்றது. ஆனால் அந்த கோபத்தில் இருக்கின்றார், அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றவருடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், வெள்ளக்கொடியோடு வாருங்கள், உங்களிடம் இருக்கின்ற ஆயுத பலம் எல்லாவற்றையுமே அழித்தொழித்து விட்டோம், வெள்ளக்கொடியோடு வந்து சரணடையுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு இந்த செய்தியையும் கூறியிருந்தார்கள். இந்த செய்தியை கூறும் பொழுது அவர்களும் பதிலடி கொடுத்திருப்பார்கள். அந்த பதிலடி என்னன்றதை பார்ப்பதற்கு முன்னதாக தொடர்ந்து இன்றும் கூட, அதாவது செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி இன்றும் கூட ஒரு கப்பல் அடையாளம் காணாத ஒரு கருவி தாக்கியதினால் அங்கே ஒரு கப்பல் சேதமடைந்திருக்கின்ற என்ற செய்திகள் கூட வந்திருக்கின்றது. எனவே ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்த மட்டில் இயங்காத ஒரு நிலைமை தான் இருக்கின்ற. கடந்த 6-7 நாட்களை பார்த்தீர்கள் என்றால் 64 கப்பல்கள் மட்டும்தான் பயணித்திருக்கின்றது. நாங்கள் கடந்த வாரம் கூட பார்த்திருந்தோம், ஒரு நாளைக்கு 144 கப்பல்கள் பயணிக்கிற இடத்தில் 6 நாட்களுக்கு 64 கப்பல்கள் என்று சொன்னால் அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டில் ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருக்கு இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் ஈரானிடம் இருக்கிற பெரிய ஆயுதம் என்னவென்றால் ஹோர்முஸ் நீரிணை. இப்பொழுது அந்த ஹோர்முஸ் நீரிணையை எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுதுதான் ஆழமாக புரிந்திருக்கின்றார் போல் இருக்கிறது. அந்த ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது என்றது. அப்போ இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா, ஹோர்முஸ் நீரிணையை
அமெரிக்காவுடைய ஒரு பகுதியாக மாற்றப் போகிறோம் என்று கூறியிருக்கின்றார். அதாவது சிலர் நான் உடனடியாக யோசித்தேன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் அல்லது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் அமெரிக்காவாக மாறுமோ என்று சொல்லி யோசித்தேன். பலரும் பலவிதமாக நகைச்சுவையாக எல்லாம் போட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் பதவியேற்றவுடன் கனடா அமெரிக்காவுடைய 51வது மாநிலமாக மாறும் என்றார். கிரீன்லாண்டை எங்களுடைய மாநிலமாக மாற்றுவோம் என்று கூறினார். ஒரு விதமான திட்டங்களும் இல்லாமல் தன்னுடைய வாய்க்கு வந்த மாதிரியான கருத்துக்களை கூறுவது எந்த ஒரு விதத்திலும் ஒரு சரியான, அமெரிக்கா மீது அந்த மக்களுடைய அபிப்பிராயத்தை இன்னும் குறைத்து கொண்டே வருகின்றார் என்றுதான் செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஈரானில் இருக்கின்ற மனித குலத்தை அழிப்போம், கற்காலத்துக்கு கொண்டு போவோம் என்றெல்லாம் எவ்வளவோ பேச்சுவார்த்தைகளினூடாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாய்ப்பேச்சுக்களை விட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற ஜிசிசி நாடுகள், அரபு நாடுகள் இந்த போரை ஏதோ ஒரு வழியில் தணிக்க வேண்டும் என்ற இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட கட்டாரும் கூறியிருக்கிறது என்னவென்று சொன்னால், ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஹோமோஸ் நீரிணை தொடர்பான அந்த அவையெல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கட்டார் கூறியிருக்கின்றது என்றதுதான் இப்பொழுது செய்திகளாக இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு உலக சண்டியனாக அமெரிக்கா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிற்பாடு ஒரு அடாவடித்தனமான போக்கை அவர் வெளிப்படுத்தி வருவதும், ஒரு உலகளாவிய அந்த ஜனநாயக விழுமியங்களை சவாலுக்கு உட்படுத்துவதாகவும் அவருடைய நிலைப்பாடுகள் இருந்தது. ஜனநாயக ரீதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், ஒரு அரசு அந்த நாடுகளை பரிபாலித்து வருகின்ற நிலைமையிலே அவை அத்தனையுமே தன்னுடைய வீட்டு கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி கொடிகளை போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், குறிப்பாக இந்த கனடா உள்ளிட்ட விடயங்களிலே அவர் அந்த கருத்து தெரிவித்ததும், அதை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்கு அவர் வெளிப்படுத்திய விதங்களும் அவ்வாறான ஒரு நிலையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இப்போது அந்த இன்றைய தினமும் ஹோமோஸ் நீரிணையிலே ஒரு தாக்குதல் இடம்பெற்றதாக. அந்த தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட கப்பல் எந்த நாட்டினுடைய கப்பல், அதிலே உயிரிழப்பு விவரங்கள் ஏதாவது பதிவாகி இருக்கின்றதா? இன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஹோமோஸ் நீரிணையில் வணிக கப்பல் மீது தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வந்திருக்கின்றது. இந்த நீரிணையை கடந்து வெளியேறி கொண்டிருந்த வணிக கப்பல், அதாவது லைபீரியா ஃபிளாக்ட் மியோனன் டிக்னிட்டி என்ற அந்த கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை ஒன்று மோதியதால் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதனால் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மோதலினால் கப்பலில் இயந்திர அறை கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. இதில் கப்பலில் பணியாற்றியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. UKMTO, அதாவது UK Maritime Trade Operation அறிவிப்பின்படி கப்பலில் இருந்த பணியாளர்களை ஓமான் கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டு உதவி வழங்கி வருகின்றார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அங்கே ஒமான் கடற்கரையில் எண்ணெய் அந்த கப்பலினால் சிந்து கடலில் பரவி இருப்பதை கூட பார்க்கக்கூடிய இருந்தது. ஆனால் இந்த கப்பல் தாக்கத்தின் தற்பொழுது வருகின்ற செய்திகளின்படி எந்த ஒரு கசிவும் அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் இப்பொழுது வருகின்றது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலேயே தற்காலிகமான போர் நிறுத்த காலக்கெடு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அதாவது நேற்றைய தினம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதுவரை எந்த அமைப்பும் இந்த தாக்குதலுக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் கூறலாம். சற்று முன்னதாக வந்த செய்திகள், நான் நினைக்கிறேன் நாளை தான் இது தொடர்பாக மேலதிகமான விடயங்கள் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல மறந்து விட்டேன் ராமேந்திரன். அதாவது சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னதாக பேச்சுக்கள் வந்தது என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பின் வழியாக, அதாவது நேரடி பேச்சுவார்த்தை இல்லாமல் 3ஆம் தரப்பினூடாக IRGC, அதாவது புரட்சிகர காவல் படையுடன் தொடர்பு கொண்டதாக என்று கூட ஒரு செய்திகள் வந்திருக்கின்றது. அந்த செய்தி உண்மையாக என்று இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரானை பொறுத்தமட்டில் அவர்களிடம் 2-3 கட்டமைப்புகள் இருக்கின்றது. சில வழிகளில் அவர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக எவ்வாறு செயல்படுகிறார்களோ தெரியவில்லை. முதலும் கூறுவார்கள், யாரோடு பேசுவது என்று தெரியாது, யார் எங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிற என்றெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் IRGC இப்பொழுது இப்படியான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றதை நாங்கள் இந்த நேரத்தில் கூறலாம். குறிப்பிட்டதை போன்று ஹோமோஸ் நீரிணை ஒரு தன்னுடைய ஒரு அமெரிக்காவினுடைய பிராந்தியமாக மாறும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தாலும், நீங்கள் கூறுவதை போன்று தினசரி சுமார் 140க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணித்து வருகின்ற அந்த ஹோமஸ் நீரிணை ஒரு வாரத்தில் கூட அதனுடைய பாதி அளவு எண்ணிக்கையை
தாண்டாத கப்பல் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அங்கே யாருடைய கட்டுப்பாடு இருக்கின்றது, அங்கே என்ன குழப்பம் இருக்கின்றது என்பதை இயல்பாகவே புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்று வரை இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஹோர்முஸ் நீரிணை ஈரானுடைய ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அதனூடான போக்குவரத்துகள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையும், அந்த ஈரானோடு இந்த ஹோர்முஸ் விவகாரத்திலே ஒரு ஒரு இணக்க நிலை ஏற்படாதனுடைய வெளிப்பாடாகவும் தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். மறுமை நீங்கள் கூறுவதை போன்று வாய்கள் மட்டும்தான் அறிக்கைகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. வாய்மொழி மூலமான அறிக்கைகள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. செயலளவிலே அங்கே எந்த விதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களும் இதுவரை ஏற்படாதனுடைய பிரதிபலிப்பாக கூட நாங்கள் இதை பார்க்க முடியும். ஹோர்முஸ் நீரிணை ஒரு இயல்பு நிலைமைக்கு திரும்பாத ஒரு நிலைதான் தற்போதும் நீடித்து வருகின்ற என்ற தகவலோடு நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பக்கம் நாங்கள் செல்லலாம். உண்மையிலே ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த யுத்தம் ஓரளவு நேரடி யுத்தம் என்பது தணிந்து இப்போது வார்த்தை மோதல்களாக மாறி இருக்கின்ற இந்த நேரத்திலே அதை ஈடு செய்கின்ற வகையிலே ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தீவிரம் பெற்றிருக்கின்றது. நாளுக்கு நாள் மிக உச்ச நிலையில அந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களை விட இப்போது அந்த போர் ஒரு உச்சம் பெற்றிருப்பதை போன்று எண்ண தோன்றுகின்றது. உண்மையிலே இப்ப கடந்த 24 மணித்தியாலத்தில் கூட இரண்டு நாடுகளுமே சமபலத்தோடு ஒருவரும் தாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தாக்குதல்களை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். உக்ரைன் மீது ரஷ்யாவும், ரஷ்யா மீது உக்ரைனும் நூற்றுக்கணக்கான ஒரே நாளிலே 500-600 ட்ரோன்களை ஏவி தாக்குதல்களை நடத்துவதும், அதே நேரத்திலே ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஒரு இலக்கு வைக்கப்பட்ட வான் தாக்குதல்களை மேற்கொள்வதென்று ஒரு சரமாரியான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இப்ப உக்ரைனும் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய உள்ளூர் தயாரிப்புகளான ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக ரஷ்யா மீது சரமாரி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா மீது உக்ரைன் மேற்கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு 80% மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் மொஸ்கோவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்ற போது உக்ரைன் எவ்வளவு தூரம் இந்த தாக்குதலை தன்னுடைய கையிலே எடுத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய ரஷ்யானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே உக்ரைன் இவ்வாறான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதே நேரத்திலே ரஷ்யானுடைய 13 பிராந்தியங்களிலே இந்த ஒரு வாரத்திலே ஒரு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ட்ரோன் தாக்குதல் மட்டுமல்லாமல் விமான தாக்குதல்கள் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 2 தரப்புகளிலும் அந்த இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் கடந்த ஒரு வாரத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களும் இலக்கு வைக்கப்பட்ட தளங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே அந்த போர் முடிவடையும் என்கின்ற ஒரு நிலை எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே அது மீண்டும் ஒரு தீவிரம் பெற்றிருக்கின்ற ஒரு நிலையை தான் பார்க்கக்கூடியதாக. அதிலே பல்வேறு உயிரிழப்புகள் நான் நினைக்கின்றேன். நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதலில் கூட ரஷ்ய தரப்பில் 7 பேரும் உக்ரைன் தரப்பில் 7 பேரும் உயிரிழந்திருக்கின்ற தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உக்ரைன் தரப்பிலே 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே உக்ரைன் தரப்பிலும் பதில் தாக்குதல் தொடர்ச்சியாக ஒரு முழு மூச்சோடு அவர்கள், ஏனால் உக்ரைனை பொறுத்தவரையிலே அமெரிக்கா உள்ளிட்ட புறசக்திகளுடைய உதவிகள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில இப்போது அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டு தயாரிப்பான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியதனூடாக வெளிசக்திகளுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் தங்களினால் இந்த போரை தொடர முடியும் என்கின்ற ஒரு நிலையை உக்ரைன் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த உக்ரைன் ரஷ்யா இடையிலான இந்த போர் தொடர்பாக ராமதரன், இதில் என்னவென்று சொன்னால், இந்த நீங்கள் கூறியது சரி. அதாவது 2 தரப்பினரும் ட்ரோன்ஸ் தான் பரவலாக பயன்படுத்துகிறார்கள். இன்று கூட ரஷ்யா கூறியது 700க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ்களை தாங்கள் தடுத்து நிறுத்தினோம் என்று கூறுகிறார்கள். யுக்ரைன் நாங்கள் கடந்த வாரம் கூறியது போல் நிறைய தயாரிப்புகள் செய்கின்றது. இனி பிரித்தானியாவும் கூட ட்ரோன்ஸ் கொடுத்திருக்கின்ற என்று ரஷ்யா குற்றம் சாட்டி இருக்கின்றது. அதற்கு ரஷ்யா மிரட்டியும் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் கூறலாம். இனி யுக்ரைனை பொறுத்த மட்டில் ரஷ்யாவுடைய அந்த எண்ணெய் குதங்களையும் ஆயுதங்கள் வைக்கின்ற ஸ்டோரேஜ் அந்த பகுதிகளைத்தான் அவர்கள் அந்த இடங்களைத்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள்.
அதேபோல் ரஷ்யா உடனடியாக பதிலடி கொடுக்கும் கீவ் தலைநகரம் யுக்ரைனுடைய தலைநகரம் மீது தாக்குதல் நடத்துகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த டொனெட்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. கிழக்கு பகுதியில் ரஷ்யா படைகள் பொக்ரோவாக்ஸ் என்று ஆகிய அந்த நகரங்கள் தான் மெதுவாக முன்னேறி வருகின்றார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. யுக்ரைனுடைய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யா முன்னேறுவதை தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதைத்தான் காணக்கூடிய இருக்கிறது. ஆனால் ட்ரோன்ஸ் தான் இங்கே பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த நேரத்தில் கூறலாம். இந்த போர் முடிவுக்கு வருமா என்று பார்த்தால் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா மற்றும் சில சர்வதேச நாடுகள் மத்தியத்தில் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் ரஷ்யா முரண்பிடித்து கொண்டிருக்கின்றன சொன்னால் தான் அடித்து பிடித்த பகுதிகளை யுக்ரைன் பகுதிகளை அது தங்களோடு இணைக்க வேண்டும், அதில் உறுதியாக இருக்கின்றது. அந்த விடயத்தில் இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பேச்சுவார்த்தை நடக்காது என்றதுதான் ரஷ்யாவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் யுக்ரைனை பொறுத்த மட்டில் ரஷ்ய படைகள் முற்றிலும் வெளியேற வேண்டும், அந்த தங்களுடைய பகுதிகள் முற்றிலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காணவில்லை என்று கூறலாம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு கிரைமியாவை ரஷ்யா அடித்தெடுத்தது. அது இப்பொழுது ரஷ்யாவுடைய ஒரு பிராந்தியமாகத்தான் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் கூறலாம். இனி லுஹான்ஸ் என்ற இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. டொனெட்ஸ், செப்ரசியா இந்த போன்ற அது அங்கே தான் அந்த அணுமின் நிலையம் உள்ளது பகுதியாக இருக்கின்றது. அது ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கர்சன் என்ற இன்னொரு பகுதி இருக்கின்றது. அப்படி ரஷ்யாவை பொறுத்த மட்டில் அவர்கள் பிடித்த பகுதிகளை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலும் நிறைய இழப்புகள் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது உயிரிழப்புகளும் காயமடைந்தவர்களுடைய தொகையும் பலர் பலவிதமான எண்ணிக்கைகளை கூறுகிறார்கள். அதை நாங்கள் குறிப்பாக கூற முடியவில்லை. இருந்தாலும் இறந்தவர்களும் காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், யுக்ரைனுடைய நேரடி தாக்குதல் 2 நாட்களுக்கு முன்னதாக ஆன்லைன், இப்போ உங்களுக்கு தெரியும் அமேசான் போன்ற நிறுவனங்கள் மாதிரித்தான் ரஷ்யாவில் இருக்கின்ற நிறுவனம் வில்பரி இணையவழி ஊடாக நீங்கள் பொருட்களை வாங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு நிறுவனம். அதை குறிவைத்து 2 தடவைகள் தாக்கி இருக்கிறார்கள். இந்த தடவை அங்கே பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்று செய்திகள் நூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இப்பொழுது உள்ள ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையிலான போர் நிலைமைகள். வருடங்கள் கடந்து உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் தீவிரம் பெற்றிருக்கிறது. கடந்த நிகழ்ச்சிகள் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். ரஷ்ய உளவுத்துறை அறிவித்திருந்த தங்களுடைய இலக்கை தாங்கள் நெருங்கி விட்டோம் என்றும் இந்த போர் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாக ரஷ்ய உளவுத்துறை மிக உறுதிப்பாட்டோடு அந்த தகவலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் வருகின்ற செய்திகள் உக்ரைன் சமபலத்தோடு தன்னுடைய எதிர்ப்பை காட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஒருவேளை அந்த ஒரு மெழுகுதிரி இறுதியாக அணைவதற்கு முன்னர் ஒரு பிரகாசமாக எரிவதை போன்று இந்த யுத்தம் ஒருவேளை இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் மீண்டும் அந்த ஒரு ஒரு சுவாலை அணைவதற்கு முன்னர் இறுதியாக தன்னுடைய முழு மூச்சையும் வெளிப்படுத்தி பிரகாசமாக எரிவதை போன்று இந்த யுத்தம் திடீர் தீவிரம் பெற்றிருக்கின்றதோ என்றதுதான் எண்ண தோன்றுகின்றது. இது எப்படியாக இருந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலாக இருந்தாலும், அது எந்த ஒரு தேசத்திலாக இருந்தாலும் போர் இல்லாத ஒரு உலகம் வேண்டும். அது அந்த போர் உயிர்களை மட்டுமல்ல, பௌதிக ரீதியாக ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் பல தலைமுறைகள் கடந்து அதனுடைய பாதிப்புகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த போர் செய்திகள்லாம் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு செய்திகளை தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையிலே உலக நகர்வுகள் தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே இஸ்ரேல் கூட ஆரம்பத்தில் நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விடயத்தை கூறுகின்ற போது உலக சண்டியன் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அந்த வகையில இப்போது அந்த உலக சண்டியனால் வளர்க்கப்படுகின்ற இன்னொரு அரபு நாட்டு ஒரு சண்டியனாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், உண்மையிலே அவர்களை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. உண்மையிலே இஸ்ரேல் தரப்பில் தினசரி ஒரு 30 பலஸ்தீனர்களை 40 பலஸ்தீனர்களை கொல்ல வேண்டும் என்பதாக கூடியதாக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையிலே ஏற்பட்ட நிலைமைகளைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையிலே அவ்வாறுதான் தமிழர் தாயகத்திலே ஆக்கிரமித்து நின்ற சிங்கள படைகளுக்கு மேலிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தமிழர்களை எந்த வகையிலேனும் படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளைக்கு அமைவாகத்தான் தமிழின படுகொலை இங்கே மிக உச்ச நிலையிலே இடம்பெற்றது. அவ்வாறான ஒரு நிலையில் தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் தரப்பில் விடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு என்பது உண்மையிலே இஸ்ரேலை யார் கட்டுப்படுத்துவது, இந்த பலஸ்தீனத்திலே காசாவிலே
இப்போது நடைபெறுகின்ற விடயம், இந்த எல்லை தாண்டி லெபனான் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறுகின்ற விடயங்கள், இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களை யார் கட்டுப்படுத்துவது? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சை கூட செவிமடுக்காத ஒரு நிலைமையிலே நெதன்யாகு அவர்கள் ஒரு தன்னிச்சையான போக்கிலே, ஒரு சர்வாதிகாரத்தனமான போக்கிலே அவர் செயல்பட்டு வருகின்றார். ஆகவே இப்போது ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் என்பது ஒரு நிலையை அடைந்தாலும் நெதன்யாகு அவர்களுடைய பிடிவாதமும் இஸ்ரேல் தரப்பினுடைய ஒரு மூர்க்கத்தனமான நிலைப்பாடுகளும் உலக அமைதிக்கு, உலக மக்களுடைய சகவாழ்வுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூற முடியும். இந்த இஸ்ரேலுடைய இந்த விடயத்தை எப்படி பார்க்கின்ற மேலதிகமாக இந்த இஸ்ரேல் லெபனான் மற்றும் அண்டை பலஸ்தீன பிரதேசங்களை மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்கள். நிச்சயமா நீங்கள் இப்பொழுது இஸ்ரேலுடைய செயல்பாடு தொடர்பாக கூறும் பொழுது எனக்கு அந்த செய்தியை பார்த்ததும் உண்மையாக நாங்கள் பார்க்கிறோமா, உண்மையாக கேட்கின்றோமா என்று, அதாவது இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் பென் காவியர் என்பவர் வெளிப்படையாக கூறுகிறார், ஒவ்வொரு நாளும் 30 to 40 பலஸ்தீனியரை கொல்லுங்கள் என்று சொல்லி. உண்மையாக உங்களுக்கு தெரியும் 9/11 அதாவது அமெரிக்காவுடைய இரட்ட கோபுர தாக்குதலுக்கு பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவோ கட்டுப்பாடுகளை, பேச்சு சுதந்திரம் இல்லாத அளவுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் கொண்டு வந்தார்கள், வன்முறையை தூண்டும் வகையில் உங்களுடைய கருத்துக்கள் அமையமாக இருந்தால் அது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும், அதனால் சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், சிறை தண்டனைகள் கிடைக்கும் என்றெல்லாம் கூறுவார். அதாவது வன்முறையை தூண்டும் வகையில், அதாவது இந்த இன்சைட்டிங் வயலன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அவர்கள் சொல்லுவார். இப்படி ஒரு அமைச்சர் கூறினால், இப்போ யோசிச்சு பாருங்கள், யூதர்களுக்கு எதிராக யாராவது இப்படி கூறுவார்களாக இருந்தால் உடனடியாக என்ன சொல்லுவார்கள்? ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்லுவார்கள். இதுதான் நடக்கின்றது. எனக்கு அமெரிக்காவை விடுங்கள், அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் தோளோடு தோல் கொண்டு என்ன செய்தாலும் அவர்கள் பிளவிட்டாலும் சரிதான், இவர்கள் பிளவிட்டாலும் சரிதான், அப்படித்தான் அவர்கள். ஆனால் அந்த மேற்கத்திய நாடுகள், மற்ற நாடுகள், ஏனைய நாடுகள் என்ன செய்கிறார்கள் எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அடாவடி தடத்தை பாருங்கள். லெபனான் தொடர்பாக நீங்கள் கூறுங்கள், அந்த விவரங்களையும் பார்ப்பதற்கு முன்னதாக வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையோரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை மேற்கு கரையோர பகுதிகளில் அதாவது 13 புதிய குடியேற்றங்களை அமைப்பதற்கான திட்ட ஒப்புதலை அளித்திருந்தார்கள். இது பலஸ்தீனிய பகுதிகளை மேலும் துண்டு துண்டாக்கி கிழக்கு ஜெருசலேமை சுற்றியுள்ள பலஸ்தீனிய சமூகங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் தான் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தலாம் என்ற இந்த நிலைமையை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார். அக்டோபர் 2023 உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவம். அதன் அன்றிலிருந்து இதுவரையில் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மற்றும் இந்த குடியேற்றவாசிகள் அவர்களுடைய வன்முறைகள், கிட்டத்தட்ட 1175 பலஸ்தீனர்கள் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12,919 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சுமார் 24,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 33,000 பேர் தங்கள் வீடுகளிலிருந்து இடம்பெற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் பார்த்தீர்கள், இஸ்ரேல் என்ன வேணுமென்றாலும் சில அவங்களுக்கு பாருங்கள், காசாவில் என்ன செய்திருக்கிறார்கள், லெபனானில் என்ன செய்திருக்கிறார்கள், சிரியாவில் என்ன செய்திருக்கிறார்கள், இனி ஈரானில் என்ன செய்தார்கள். இஸ்ரேலை பொறுத்த மட்டில் அவர்கள் விரும்பியதை எதையும் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், ஐநா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. மனித உரிமை அலுவலகத்தினுடைய அறிக்கை ஒன்று சொல்லுகிறது என்னவென்றால், மேற்கு கரையில் நடக்கும் இடப்பெயர்வு, காசாவில் நடக்கும் பலஸ்தீனருடைய பரவலான இடப்பெயர்வு இணைந்து நிரந்தரமான ஒரு இடப்பெயர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஒருங்கிணைந்த இஸ்ரேல் கொள்கையை குறிக்கோளாக கொண்டுதான் இந்த இன அழிப்பு இவர்களுடைய இந்த திட்டத்தின் பால் கொன்று குவிக்கிறார்கள் என்ற விடயங்களை கூட கூறுகின்றார். இனி நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் அவர்கள் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு சென்று பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்தித்திருந்தார். அங்கே அவருடைய அதிபரையும் சந்தித்த செய்திகள் நாங்கள் எல்லோருமே பார்த்திருக்கின்றோம். இந்த 15 அம்ச திட்டம் இருக்கிறது தானே, அதாவது காசா போர் நிறுத்தம், மீன் கட்டி எழுப்புவது தொடர்பான அந்த 15 அம்ச திட்டத்தை இஸ்ரேல் உடனடியாகவே நிராகரித்த அதன் பின்னர் தான் ஜெரார்ட் குஷ்னர் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார், சந்தித்து வாருங்கள் என்று. அங்கே சந்தித்தவுடன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், இது ஏற்கனவே தெரிந்தது தானே, அதாவது ஹமாஸ் ஆயுதங்களை களையும் மட்டும், ஆயுதங்களை கொடுக்கும் வரைக்கும் இஸ்ரேல் தங்களுடைய படையை அங்கே காசாவிலிருந்து திருப்பி எடுக்காது என்று கூறியிருக்கிறார்கள். ஹமாஸ் கூறியிருக்கிறது, இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேறினால்தான் நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கட்டங்கட்டமாக அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்து. இப்போ ஆகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பீஸ் ஆஃப் போர்டு என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கினார். அதனுடைய முழு நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய மகன், மருமகன் இவர்கள் தான் அந்த கட்டிட இந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகின்ற என்று பலர் குற்றம் சாட்டியதை நான் பார்த்திருக்கின்றேன்.
இனி அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் இவ்வளவு தீவிரமாக நிற்பதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது என்றால் இஸ்ரேலில் தேர்தல் நடைபெறப் போகின்றது. வருகின்ற அக்டோபர் 27 தேசிய தேர்தல் நடைபெற உள்ளது என்று அந்த பாராளுமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் இதுதான் என்று எல்லோருக்குமே தெரிந்ததுதான். கருத்து கணிப்பை நெட்டன்யாஹூ தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருப்பது போல் காட்டுகிறார் என்று கூறுகிறார்கள். மேலும் காசாவுடைய அமைதி திட்டம் தேர்தல் அரசியலாக மேலும் உள்ளது என்றுதான் கூறுகிறார்கள். அதாவது நெட்டன்யாவை பொறுத்தமட்டில் காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனியர்களை எவ்வாறு சித்திரவதைப்படுத்துகிறார்கள், கொல்லுகிறார்கள், அதைத்தான் முதன்மைப்படுத்தி இந்த தேர்தலில் அவர் தான் இல்லை என்றால் இதை கட்டுப்படுத்த முடியாது என்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டிருக்கிறார் என்பதை தான் இந்த நேரத்தில் கூறலாம். இதே நேரத்தில் பலஸ்தீனத்திலும் கூட பலஸ்தீன அதிகார சபை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முதல் முறையாக நவம்பர் மாதம் 28 சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற செய்திகளும் கூட வந்திருக்கின்றது. இதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் தெற்கு லெபனானில் கடந்த சனிக்கிழமை, அதாவது 15 இஸ்ரேலுடைய இராணுவம் மீண்டும் வான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலில் 2 கிராமங்களை குறிவைத்திருந்தார்கள். அந்த கிராமத்தில் 12 பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரு கிராமத்தில். அது மட்டும் இல்லாமல் 19 பேர் காயமடைந்திருந்தார்கள். இன்னொரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படியே கொல்லப்பட்டார்கள் என்ற செய்திகள் கூட, அதில் 3 குழந்தைகள் 2 பெண்களும் அடங்குவார்கள் என்று கூறியிருக்கின்றது. ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது என்னவென்றால், லெபனான் மீதான இந்த தாக்குதல் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று ஹிஸ்புல்லா கூறியிருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அகண்ட ஒரு இஸ்ரேலை உருவாக்குவதற்கான திட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. தெற்கு லெபனானிலும் காசாவிலும் இவ்வாறான தாக்குதல்கள் என்றதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் கூறலாம். உண்மைதான். மீண்டும் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சுற்றியே பேச வேண்டிய ஒரு நிலைமை. ஈரான் விவகாரமாக இருக்கட்டும், இஸ்ரேல் விவகாரமாக இருக்கட்டும், இப்போது அவர் புதிதாக ஒரு களமுனையை அவர் திறந்து இருக்கின்றார் போல்தான் தெரிகின்றது. உண்மையில தென்கொரியா அமெரிக்கா இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி காலங்காலமாக இடம்பெற்று வருகின்றது. ஏற்கனவே இப்ப தென்கொரியாவில் 25,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் தென்கொரியாவிலே நிலை கொண்டிருக்கின்றன. அந்த தென்கொரியாவை தளமாக வைத்துக்கொண்டு வடகொரியா மீதான தங்களுடைய ஒரு அச்சுறுத்தலை தொடர்கின்ற வகையில் அமெரிக்கா காலங்காலமாக இந்த நடவடிக்கையை தென்கொரியாவோடு மேற்கொண்டு வருகின்றது. இப்ப இவ்வாறான நிலைமையில அண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு உண்மையிலே பலரை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைப்பதாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. என்றால் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடன் தன்னுடைய நெருக்கமான உறவின் நிமித்தமாக அவருடைய நட்பை மதிக்கின்ற வகையிலே தென்கொரியாவோடு தன்னுடைய உறவை தாங்கள் மட்டுப்படுத்துவதற்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அதாவது அந்த கூட்டு இராணுவ பயிற்சியை நிறுத்துவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கும். ஆனால் அது கூட இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற நிலைமையிலே அது சாத்தியமில்லை என்பதாக கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உறவு 2 நாடுகளுக்கும் இடையில் 2ஆம் உலகப் போரின் இறுதியில் தொடங்கியது. அதாவது 1945 ஜப்பானுடைய ஆதிக்கத்தில் இருந்த கொரியா விடுபட்ட பின்பு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இந்த கொரிய தீபகத்தை 38வது இணை கோட்டிலிருந்து பிரித்து நிர்வகித்திருந்தன. இதில் தென்கொரியா மற்றும் வடகொரியா உருவாகி அடித்தளமானது அப்பொழுதுதான். 1950 53 நடந்த கொரிய போரில் வடகொரியா தாக்குதலிலிருந்து தென்கொரியாவை காக்க அமெரிக்கா இராணுவ உதவி செய்தது. இதில் 36,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்தை நாங்கள் இந்த நேரத்தில் கூறலாம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், அந்த 2 நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில் பரஸ்பர ஒப்பந்தம் அவர்களுக்கு இடையில் இருந்து வந்திருந்தது. தொடர் இராணுவ கடற்படை பயிற்சிகள் செய்து வருவார்கள். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற, அதாவது சமீபத்தில் இப்பொழுது கொஞ்சம் தணிந்திருந்தாலும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போரின் பொழுது உலக நாடுகளில் எந்த நாடும் அமெரிக்காவுக்கு உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா கூட முன்வரவில்லை. அதே போல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லோருமே தள்ளி நின்று விட்டார்கள். ஆனால் முன்னர் உங்களுக்கு தெரியும், ஈராக் போர் நடந்த பொழுது பிரித்தானியா உடனடியாக சென்றது அமெரிக்காவோடு. அதே போல் தான் சவுத் கொரியாவும் இந்த போர் தொடர்பாக உதவிகள் கேட்கும் பொழுது கொடுக்க மறுத்து விட்டார்கள். அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கின்றது என்பதை கூறலாம். நாங்கள் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்கலாம். ஆனால் 2 படப்பயிற்சி செய்யும் பொழுது அதற்கான தேவையில்லாத நிதி அங்கே செலவிடப்படுகின்றது. அதை குறைப்பதற்காக, கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த முடிவு என்று கூறியிருக்கின்றது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக கூறினார்,
சவுத் கொரியா தங்களுக்கு உதவி செய்ய மறுத்ததும் என்னும் ஒரு காரணம் இருக்கு. இதே மாதிரி தான் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளையும் 5000க்கும் மேற்பட்ட படைகளை நாங்கள் மீளப் பெறுகிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார் என்றால் ஜெர்மனி மீது உள்ள அதிருப்தி அதே மாதிரியான நிலைமை தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நோர்த் கொரியானுடைய தலைவர் தனக்கு நெருங்கியவர் என்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியவர், தன்னோடு பழகியவர். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் தடவை அதிபராக வந்த பொழுது இருவருக்கும் இடையில் சந்திப்பு நடந்த விடயங்களை உங்களுக்கு தெரியும். ஆனால் சவுத் கொரியாவிடம் அணு ஆயுதம் இல்லை, ஆனால் அப்பொழுது பரீட்சித்து பார்த்தவர்கள். அதன் பின்னர் தான் அமெரிக்காவில் ஈடுபட்டு இப்பொழுது அவர்களிடம் அணு ஆயுதம் இல்லை என்பதை நான் கூறலாம். இதுதான் சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள முருகல் நிலை என்பதை கூறிக்கொண்டு ராமேந்திரன். உண்மைதான். நிதி என்பது பாரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது. அமெரிக்கா தன்னை ஒரு உலக நாட்டாமையாக காட்டிக் கொள்வதற்காக உண்மையிலே உலக போலீஸ்காரன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் தலையீடு செய்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தொடங்கி இன்று தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக தன்னுடைய நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே உலகெங்கும் பல மில்லியன் டாலரை செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலைமை தான் இந்த ஈரான் யுத்தம் கூட உண்மையிலே அமெரிக்க மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உலக ரீதியாக கூட அவர்களுக்கு ஒரு பாரிய சிக்கல்களை நெருக்கடியிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு உக்ரைனுக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு உதவிகளை பக்கபலமாக அமெரிக்கா வழங்கியது. இப்போது இஸ்ரேல் தரப்புக்கும் அவ்வாறான நிதிகளை வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானை மையப்படுத்தியதாக மிக பெரும் செலவை அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அது அமெரிக்கர்களிடையே பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறான ஒரு முடிவுகளின் ஊடாக ஒரு அனாவசியமான நிதி வீணடிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இப்போது அமெரிக்காவிலே உள்ளக ரீதியாக ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற வகையிலே இருக்கின்ற அந்த வகையில் தான் இந்த தென்கொரிய விவகாரத்திலும் நீண்ட காலமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 2ஆம் உலகப் போருக்கு பின்னராக தங்களுடைய ஆதிக்கத்தை அங்கே கொரிய பிராந்தியத்திலே நிலைநிறுத்துவதற்காக தென்கொரியாவை அவர்கள் ஊக்குவித்து வருகின்ற வகையிலும் 25,000 அமெரிக்க படைகள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலும் அவர்கள் பெருந்தொகையான நிதி அங்கே செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிதி செலவீனம் என்பது இப்போது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களாக மாறி இருக்கின்ற நிலைமையிலே அதுக்கு வேறு காரணங்களை கூறிக்கொண்டு அவர்கள் அந்த செலவினங்களை மட்டுப்படுத்துவதற்கு முற்படுவதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது எப்படியாக இருந்தாலும் உண்மையிலே அந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரத்தான் போகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த போர் தொடர்பான செய்திகளுக்கு ஒரு தற்காலிகமாக ஓய்வு கொடுத்துக் கொண்டு உண்மையிலே போர் தொடர்பான செய்திகளுக்கு நாங்கள் தற்காலிகமாக ஓய்வு கொடுத்துக் கொண்டு போருக்கு நிகராக நாங்கள் கூறுவதை போன்று மனிதர்களுக்கிடையே மோதல்கள் ஒரு பக்கம் இருக்க, இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு போர் உலகளாவிய ரீதியாக பெரும் சவாலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்று பருவகால மாற்றம் காரணமாக பெரும் அனர்த்தத்தை உலகம் முகம் கொடுத்திருக்கின்ற நிலைமையிலே இயற்கை பேரிடர்கள், குறிப்பாக நிலநடுக்கம், காட்டுத்தீ என்பது இன்று ஐரோப்பிய நாடுகளை மிக பெருமளவிலே பாதித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் நாங்கள் கொலம்பியாவிலே பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்த செய்தியை பார்த்திருந்தோம். அந்த வகையிலே அண்மையிலே இந்தோனேசியாவிலும் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கொலம்பியா நிலநடுக்கம் அதனுடைய பின்னரான தற்போதைய நிலைமைகளையும் இந்த இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்க விவரங்களையும் நிச்சயமாக ராமேந்திரன், கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 நாட்களுக்கு முன்னதாக அதிகாலை கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள ஃப்ளோரஸ் தீவு அந்த பகுதியில் சுமார் 7.7 மேக்னிடியூட் அந்த நிலநடுக்கத்தினுடைய அதிர்வு பெரிய ஒரு நிலநடுக்கமாக பார்க்கப்படுகின்ற என்று கூறுகிறார்கள். அந்த தீவில் கிட்டத்தட்ட நிலநடுக்க மையப்பகுதி ஃப்ளோரன்ஸ் தீவு, வடக்கு கடற்பகுதி முடிவுக்கு வடக்கே உள்ள சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கம் காணப்பட்டிருக்கின்றது. அது சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதால் மிக ஆழமான நிலநடுக்கத்தை விட நிலத்தின் மேற்பரப்பில் அதிக அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. நடந்த இந்த நில அதிர்வின் பொழுது குறைந்தது 68 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சுமார் 19,000க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். 4,000க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றது. பல பள்ளி, மருத்துவமனைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் கூட சேதமடைந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், இந்த நிலநடுக்கம் வந்தால் அந்த ஆஃப்டர் ஷாக் என்று சொல்வார்கள். அது அந்த வந்த பின்பு வருகின்ற ஒரு தாக்கம் இருக்கிறது தானே, அது கிட்டத்தட்ட 1,500க்கும் மேற்பட்ட ஆஃப்டர் ஷாக்ஸ் பதிவாகி இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அவற்றில் பல மக்கள் உணரக்கூடிய அளவில் இருந்ததென்றால் பெரிய ஒரு தாக்கமாகத்தான் இருந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னர் 2004ஆம் ஆண்டு இலங்கை தீவில் சுனாமி வந்த பொழுது இந்தோனேசியாவிலும் சுமாத்ரா அந்த பகுதியிலும் கூட சுனாமி அப்பொழுது வந்திருந்தது. இங்கேயும் கூட சுனாமி வரப்போகின்ற என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் பின்னர் அதை பின்வாங்கி இருந்தார்கள். இருந்தாலும் அந்த கடல் அலை
பெரிய அளவில் இருந்ததாக கூறியிருந்தார்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அந்த வேகம் குறைந்து விட்டது என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது என்று கூறலாம். ஏன் இந்தோனேஷியாவில் இவ்வளவு நிலநடுக்கங்கள் என்று பார்ப்போமா இருந்தால் அது அந்த டெக்ட்ரானிக் பிளேட்ஸ் என்று சொல்வார். இந்த கடலுக்குள் இருக்கின்ற இந்த கீழே இருக்கின்ற அந்த பிளேட்ஸ் அது ரெண்டும் சந்திக்கின்ற பகுதிகளில் தான் இந்த இவ்வாறு நடைபெறும். குறிப்பாக இந்தோ ஆஸ்திரேலியா மற்றும் யூரோஷியன் மற்றும் பசிபிக் பிலிப்பைன்ஸ் அந்த பகுதிகளில் உள்ள கடல் பிளேட்ஸ் என்று சொல்வார்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற என்று கூறுகிறார்கள். இது இன்னும் தொடர்ந்தும் அங்கே பலர் தேடப்படுகிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, கொலம்பியாவில் கடந்த வாரம் நடந்த இந்த நிலநடுக்கத்திலும் கூட தொடர்ச்சியாக அங்கிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இதுவரையில் சுமார் 280 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 4000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், இன்னும் 143 பேரை காணவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த சுனாமியினால் ஏற்பட்ட இழப்பு குறிப்பிட்ட அளவுக்கு மதிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட $10 பில்லியன் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. எல்லாம் கட்டி எழுப்புவதென்றால் சும்மாவா? இதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் கூறலாம். எனவே ராமேந்திரன், நீங்கள் கூறியது போல் இந்த காட்டுத்தீ ஒரு பக்கம், நிலநடுக்கம் இன்னொரு பக்கம், இப்படி தொடர்ந்து மனித குலத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை இயற்கையை அனுப்புகின்றது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து மேலும் நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம்.